ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருந்ததா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காண்கிறார். சமாதானமாக இருப்போம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 1 வசனம் முதல். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. கர்த்தர் கொடுக்கும் நீதியான தீர்ப்பு அது எப்படிப்பட்டது? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தீர்ப்புகளை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நீதியின் சுபாவம் இதில் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது, அன்பு வெளிப்படுகிறது, இரக்கம் வெளிப்படுகிறது. எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு இரக்கம் காட்டியும் கிருபையாயிருந்தும் அன்பு கூர்ந்தும் நம்மை ஆசீர்வதித்து வந்தாலும் நம் அக்கிரமத்தை விடாமல் பற்றி கொண்டு மனம் திரும்பவே மாட்டோம் என்று முடிவாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இஸ்ரவேலர்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் நமக்கு பாடமானார்கள். அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். கர்த்தர் எதை சொன்னாலும், எவ்வளவு சொன்னாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்று பிடிவாதமாய் இருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்கிறார், நீதி செலுத்துகிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதி வெளிப்படுத்துகிறது. மிக கடினமான வார்த்தைகள், மிகவும் வேதனை தரக்கூடிய வார்த்தைகள் என்றாலும் இது நீதியுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தரே இதை சொல்லுகிறார். நாம் சற்று கவனித்து பார்ப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியனாய் இருக்கிறார். ஒரு சூரிய பிரகாசம் எந்த அளவுக்கு பிரகாசமாய் இருக்குமோ, அதன் வெளிச்சம் எவ்வளவு பெரியதோ, அதுபோல கர்த்தருடைய நீதி நியாயங்களும் மிகவும் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வந்தது. கர்த்தர் அவரோடு சொன்ன வார்த்தைகள்: உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி அவர்களுக்கு விரோதமாக வசனங்களை பேசி இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நீதி நிமித்தம் இப்படியாக ஜனங்களை அழித்து போடுவேன், கொன்று போடுவேன் என்றே சொல்லுகிறார். சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சங்காரம் என்றால் அழித்து போடுவது, மனிதர்களை அழித்து போடுவது. கர்த்தருடைய நியாயத்தின் நிமித்தம், நீதியின் நிமித்தம் அவர்கள், ஒரு மனிதனுக்கு கர்த்தர் மன்னிப்பை கொடுப்பார், கிருபையா இருப்பார், இரக்கத்தை காட்டுவார் என்றால் ஒரு வாய்ப்பு, சரி இப்பொழுது தவறு செய்துவிட்டால் இன்னும் ஒரு முறை வாய்ப்பு தருகிறேன், திருந்து என்று இப்படியே வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆயுள் நாள் முடியும் வரை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. மனிதனின் ஆயுள் என்பதே அவனுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பாய் இருக்கிறது மனம் திரும்புவதற்கு. ஒரு சில மனிதர்கள் தங்கள் ஆயுள் நாட்கள் முடிவதற்குள்ளாகவே தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விடுவார்கள். மனம் திரும்பவே மாட்டேன், இப்படித்தான் நான் வாழ்வேன் என்று முடிவு செய்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். இவர்கள் இருந்து என்ன பயன்? மனம் திரும்புவதற்காக தான் ஆயுள் நாட்கள் கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்பவே மாட்டேன் என்று இவர்கள் இருதயத்தில் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் இந்த பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை அழித்து போடுகிறார். ஏனென்றால் அவரை படைத்தார், அவரை வாழ வைக்கிறார். இது தேவையில்லை என்றால் அவர்களை கொன்று போடுவார். அது அவருடைய விருப்பம், அவருடைய வல்லமை. இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து, உனக்கு விரோதமாக நான் வந்து என் உரையிலிருந்து பட்டயத்தை உருவி சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். சன்மார்க்கன் என்றால் நீதி உள்ளவர்கள், நல்லவர்கள், நற்கிரியைகளை செய்கிறவர்கள். துன்மார்க்கர்கள் என்றால் தீமை செய்து வாழ்கிறவர்கள். நல்லவர்களையும் அழித்து போடுவாராம், கெட்டவர்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அப்படி செய்ய போவதினால், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழித்து போட போவதினால், நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரையும் நான் அழிக்கப் போகிறேன். அப்படி செய்ய போவதினால் தெற்கு துவங்கி வடக்கு மட்டும் உள்ள
ஜீவனுள்ள உயிருள்ள மனிதர்கள் எல்லார் மேலும் என் பட்டயம் வரும். ஜீவனுள்ள எல்லாருக்கும் விரோதமாக என் பட்டயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற எல்லாருக்கும் எதிராக துன்பப்படுத்தும்படியாக என் பட்டயத்தை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படி நான் செய்யும் பொழுது, சங்காரம் செய்யும் போது, சகல ஜனங்களும், உயிரோடு இருக்கிற எல்லா மனிதர்களும் கர்த்தர் தம் பட்டயத்தை உருவினார், உரையிலிருந்து எடுத்து விட்டார் என்பதை அறிந்து கொள்வார்களாம். கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட சொல்லுவார்களாம், இது கடவுளின் செயல், கடவுள்தான் இப்படி எல்லாரையும் அழிக்கிறார் என்று அவர்களே சொல்வார்களாம். கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட அப்படியாக நான் சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. கர்த்தர் உரையிலிருந்து எடுத்து விட்டார் அந்த பட்டயத்தை என்றால் அது மீண்டும் உள்ளே வைக்க மாட்டாராம். அது அழித்து கொண்டே இருக்கும். அப்படி நான் செய்ய போவதினால், மனுபுத்திரனே, மனிதனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பெருமூச்சு விட்டு அழும்போது, பெருமூச்சினால் நாம் அழும்போது, என்று பெருமூச்சு விட்டு அழுவோம். அப்படி அழும்போது நம் இடுப்பு நொறுங்கும்படிக்கு, அப்படி என்றால் மிகுந்த ஆழமான துக்கம். நாம் நேசிக்கிறவர்கள், நம் சிறு வயதில் நம்மோடு இருந்தவர்கள், நெருக்கமான உறவினர், நம் குடும்பத்தினர் யாராவது இறந்து விட்டால் நாம் கதறி கதறி அழுவோம். அந்த கதறுதல் அழும்போது நம் இடுப்பெல்லாம் வலிக்கும். அழும்போது இடுப்பு வலிக்கும். அது நம் மிகவும் துன்பப்பட்டு மூச்சு விட்டு அழுவதினால் இடுப்பு பகுதி வலிக்கும். அதைதான் அது போல இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எது நிமித்தம் இப்படி பெருமூச்சு விடுகிறாய் என்று உன்னை யாராவது கேட்டால், என்று அவர்கள் உன்னை கேட்டால், இஸ்ரவேலர்கள் எசேக்கியேலியாவிடம் வந்து கேட்டால், நீர் ஏன் பெருமூச்சு விடுகிறீர் என்று கேட்டால், துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே என்று சொல் என்று சொல்லுகிறார். கெட்ட செய்தி வருகிறதே, அதற்காக தான் நான் பெருமூச்சு விடுகிறேன் என்று சொல் என்று எசேக்கியேலியாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட செய்தி வருவதினால் ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் உருகி போகுமா, கைகள் எல்லாம் தளர்ந்து, இருதயம் உருகி கைகள் எல்லாம் தளர்ந்து போய், சோர்ந்து போய், மனமெல்லாம் தியங்கி, தியங்கி என்றால் மனதில் என்ன நினைப்பது ஏது செய்வது என்று தெரியாத ஒரு மனநிலை, தியங்கி என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன நினைக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய போகிறோம் என்ற எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் தியங்கி என்று சொல்வது. முழங்கால் எல்லாம் தண்ணீரை போல அலைவு பண்ணும். முழங்கால் எல்லாம் தள்ளாடுமாம். தண்ணீர் அலை அலைகளாக வரும் அல்லவா தண்ணீரில், அது போல நம் முழங்கால்கள் தள்ளாடுமாம். அப்படிப்பட்ட நிலை உருவாகும். இதோ இது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன் என்று நீ போய் சொல், இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல் என்று எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். மீண்டுமாக கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவினிடம் பேசுகிறார். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் இரட்டித்தது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது. பட்டயம் என்றால் மிகப்பெரிய நீண்ட கத்தி, வாள் என்று சொல்வார்கள், யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற வாள். அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டதாம், மிகவும் ஷார்ப்பனாக, கூர்மையாக ஆக்கப்பட்டதாம். அதை பக்குவப்படுத்தி ஷார்ப்பாக வைத்திருந்தார்களாம். அது துளக்கப்பட்டும் இருக்கிறது. அதில் வந்து துரு பிடிக்காமல் மிகுந்த ஷார்ப்பாக, மிக துல்லியமாக, மிக அதாவது துருதுரு பிடிக்காமல் மிக உறுதியாக துளக்கப்பட்டு என்றால் சுத்திகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததாம். மகா பெரிய சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டது. அதை எதற்கு கூர்மையாக்கினார் என்றால், மகா பெரிய சங்காரம், அநேகம் பேரை அடித்து கொள்ள போகிறார் கர்த்தர். அதற்காக அந்த பட்டயத்தை கூர்மையாக்கி வைத்திருக்கிறாராம். மின்னத்தக்கதாய் அது துளக்கப்பட்டிருக்கிறது. பளபளவென்று மின்னும் அளவுக்கு அதை கழுவி சுத்திகரித்து வைத்திருக்கிறார்கள். சந்தோஷப்படுவோமோ? இதையெல்லாம் பார்த்து சந்தோஷம் வருமா? அது என் குமாரனுடைய கோல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கோல் என்று சொல்லப்படுகிறது. அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும்.
எல்லா மரங்களையும் அலட்சியம் பண்ணுமா? அப்படி என்றால் மிகப்பெரிய மரங்களையும் வெட்டி வீழ்த்தக்கூடிய அளவுக்கு மிக உறுதியான, மிக கடினமான பட்டயமாய் இருந்ததாம். அது மிக பலமுள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. அதை கையாடும்படி அதை கர்த்தர் துலக்க கொடுத்தார். அதை பயன்படுத்துவதற்காக அதை கழுவ கொடுத்தார். அந்த பட்டயம் கொல்லுகிறவன் கையில், அழிக்க போகிறவனுடைய கையில் கொடுப்பதற்காக அது சுத்திகரிக்கப்பட்டது. அது கூர்மையாக்கப்பட்டது. அதற்காகவே அதை கூர்மையாக்கி வைத்திருக்கிறார்கள், ஷார்ப்பாக்கி இருக்கிறார்கள். அது சுத்திகரிக்கப்பட்டதுமாகவும் இருக்கிறது. கழுவப்பட்டு பளபளவென்று சுத்தமாகவும் கூர்மையாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பட்டயம். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு, பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும். என் ஜனத்தின் மேல் பட்டயம் வரப்போகிறது, நீ ஓலமிட்டு அலறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிக பெரிய அழிவை நான் அனுப்ப போகிறேன், என்னுடைய பட்டயத்தையே நான் அனுப்ப போகிறேன், நீ அலறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லாருக்குள்ளும் வரும். இஸ்ரவேலில் உள்ள பிரபுக்கள் என்றால் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள், மந்திரிகள் போன்றவர்கள். மந்திரிகள் போன்ற தேசத்தின் பிரபுக்கள், பெரியவர்களாய் இருப்பவர்கள் மேல் பட்டயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி வருவதினால் ஜனங்களுக்குள்ளே திகில் உண்டாகி இருக்கும். பிரபுக்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கோபம் வரும்போது, அவர்களுக்கு பெரிய தீங்கு வரும்போது, மற்ற பார்க்கிற பொது ஜனங்கள், சாதாரண மனிதர்கள் பயப்படுவார்கள், திகிலடைவார்கள் என்று பொருள். அப்படி வருவதினால் உன் விழாவிலே நீ அடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். உன் விழா என்று சொல்லும் போது இடுப்பின் 2 கைகளுக்கும் கீழே, இடுப்பிற்கு மேலே இருக்கிற பகுதி, அந்த இடத்தில் நீ அடித்துக் கொள்வேன், உன்னுடைய விழாவில் அடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருவதென்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய, கர்த்தர் மனிதனுக்கு சோதனையை கொடுப்பது, சோதனை என்பது துன்பமாயிருக்கும். அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த மனிதனின் செயல்பாடுகள் திருந்த வேண்டும். ஐயோ, இப்படிப்பட்ட துன்பம் வந்துவிட்டதே, நாம் பாவம் செய்தோம், அது நிமித்தம் இப்படிப்பட்ட துன்பம் வந்துவிட்டது என்று அந்த மனிதன் மனம் திரும்பினால் அதற்கு ஒரு பலன் உண்டு. அந்த சோதனையின் நிமித்தம் அந்த மனிதன் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பவே மனம் இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான். நான் கர்த்தரிடமாய் திரும்ப மாட்டேன், நான் இப்படிதான் என் விருப்பத்திற்கு வாழ்வேன் என்று முடிவோடு இருப்பவர்களை, அவர்களுக்கு கர்த்தர் சோதனை கொடுப்பதினால் என்ன பலன் உண்டு? அதனால் ஒரு பலனும் இல்லை. அவர்கள் என்ன கொடுத்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் அவர்கள் போக்கில் அவர்கள் செல்வார்கள், திருந்த மாட்டார்கள், திருந்தவே மனமில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சோதனை தருவதனால் என்ன பலன்? அதனால் யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய, நியாய தீர்ப்பை கொடுத்தால், அதாவது தண்டனை கொடுப்பதே அது கடைசி வழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி, கையோடே கை கொட்டு, கைகளை தட்டி நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. பட்டயம் 3 தரம் இரட்டித்து வரும். பட்டயம் எப்படி வரப்போகிறது? 3 தரம் வரும், இரட்டித்து வரும். ஒவ்வொரு முறையும் 2 மடங்காக வரும், சேர்ந்து 3 முறை இப்படியாக வரும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு 2 மடங்காகி அது 3 முறை வரும். கொலையுண்ண போகிறவர்களின் பட்டயம் அது. சாக போகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனை வரப்போகிறது. மனம் திரும்பாதவர்களுக்கு கர்த்தருடைய கோபம் இறங்க போகிறது என்று பொருள். அது கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள் அறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம் அது. பெரியோர்கள், அவர்கள் இஸ்ரவேலின் பெரியோர்களாய் இருந்தவர்கள், அவர்களுடைய உள்ளறைகளில் பிரவேசிக்கும் பட்டயமாம். இந்த கொரோனா நோய் வந்த பொழுது, கொரோனா நோய் போன்ற கொலை நோய்களும் பட்டயம்தான். திடீரென்று தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டு அழிவதும் கர்த்தருடைய பட்டயம்தான். 3 விதமான தண்டனைகளை கர்த்தர் கொடுப்பார். ஒன்று பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். இந்த 3ம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் வரும். கர்த்தரின் பட்டயம் என்றால் இந்த 3.
கொள்ளை நோய், நோய்க்கிருமிகள் பரவி அதன் மூலம் நாம் வீட்டிற்குள் பூட்டிக் கொண்டு அடைந்திருந்தாலும், நம்மை மறைத்துக் கொண்டிருந்தாலும் நோய்க்கிருமிகள் காற்றின் வழியாய் வந்து அநேகரை பிடித்துக் கொண்டது கொரோனா நோய். அதுபோல உள் அறைகளில் பத்திரமாய் இருக்கிறவர்கள் மேல் அணுகுண்டு விழுந்து இறந்து போகிறார்கள், வீட்டோடு சேர்த்து எரிந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட அழிவு வருவது போல பசி பஞ்சத்தினால் அநேகர் இறந்து போகிறார்கள் உணவில்லாமல். அதுபோல கர்த்தருடைய பட்டயம் வரும் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய துன்பங்கள் பெருகும்படிக்கு இப்படியாக வருகிறது. அதாவது ஏன் இதை கர்த்தர் அனுமதிக்கிறார்? அவர்கள் மனம் திரும்பாமல் போவதற்கு காரணம் என்ன? இருதய கடினம், இருதயத்தில் இருக்கிற திமிர், கர்வம், நான் பெரியவன் என்கிற எண்ணம். நான் என்கிற எண்ணம் இருக்கிறவர்கள் திருந்த மாட்டார்கள். நான் இப்படிதான், நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்னை போல யாரும் இல்லை என்ற எண்ணம் இருக்கிறவர்கள், நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் இருக்கிறவர்கள் அப்படிதான் இருப்பார்கள். அது இருதயத்தின் கடினத்தன்மை. பாறை போல இறுகின இருதயம்தான் அப்படி இருக்கும், கல்லை போல. வேதம் சொல்லுகிறது நமக்கு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவேன் என்று நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் மனம் திருந்தாதவர்கள், அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கல்லை போல, பாறை போல இறுகி கிடக்கும். அந்த இருதயமும் கரைந்து போகுமாம். அவர்களுக்கு கொடுக்கும் கர்த்தர் கொடுக்கும் அடியினால் அந்த பாறை போன்ற இருதயத்தையும் கரைத்து விடுவாராம். அவர்கள் கரைந்தே போவார்கள். அந்த அளவுக்கு எவ்வளவு காலம் அந்த இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தாலும் கர்த்தருடைய அடியை பெறும்போது அந்த இருதயமும் உருகி போகும். கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டது. அவர்கள் துன்பம் அவ்வளவு பெருகி வரும். துன்பத்தை அனுபவித்து அனுபவித்து திரளாய் இருந்து அதனால் நொந்து போய் அவர்கள் இருதயம் தாழ்த்தப்பட்டு போகும். இப்படி அவர்கள் இருதயம் உருகும்படியாக அவர்களை அடிப்பதற்காக கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கூர்மையாக்கினாராம். கூர்மையாக்கி அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் கட்டளையிட்டாராம். அவர்களுடைய எல்லா வாசல்களிலும் அந்த பட்டயம் உள்ளே நுழையும். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது. பளபளவென்று மின்னும்படியாக பதமிடப்பட்டது. வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. வெட்டுவதற்கு ஏற்ற விதமாய் தீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏக பலமாக, ஒரே பலமாக வலது புறமாகவும் கர்த்தர் பட்டயத்துக்கு சொல்லுகிறார், வலது புறமாக வெட்டு, இடது புறமாக வெட்டு, உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு என்று அந்த பட்டயத்துக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மிகப்பெரிய வாள், அந்த வாளினால் வெட்டுகிறார்கள். அப்படி என்றால் வலது புறமும் இடது புறமுமாக எல்லாவித துன்பங்களையும், மிகப்பெரிய தீங்கை அந்த மனிதர்கள் அனுபவிக்க நேரிடும். அது நோயாக இருக்கலாம், அல்லது கொடுமையான ஒரு ஆக்சிடென்ட் ஆவது, அல்லது இப்படியாக யுத்தங்கள் நடக்கும்போது அதில் ஏற்படும் பாதிப்பு இப்படியாக நடக்கும். நானும் கையோடு கை கொட்டி என் உக்கிரத்தை ஆற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் எந்த அளவுக்கு கோபம் ஊட்டி இருந்தால் கர்த்தர் இந்த அளவுக்கு கோபப்படுவார். இவர்கள் செய்த காரியங்கள் கர்த்தருக்கு கோபமூட்டி பயங்கர கோபத்தில் இருந்தார். அவர்களை அடித்து தம்முடைய கோபத்தை கர்த்தர் ஆற்றிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் கையோடு கை கொட்டி என் உக்கிரத்தை ஆற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய மனதின் உக்கிரத்தை, கோபத்தை தீர்த்து போடுகிறார். அந்த ஜனங்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களை அடித்து போடுகிறார், அழித்து போடுகிறார். அவர்கள் வாழ்வின் முடிவு வந்துவிட்டது, அவர்களை முடித்து விட்டார் என்று பொருள். இப்படியாக கர்த்தர் மனம் திரும்பாத ஜனங்களை அழித்து போடுகிறார். அதனால் அவர்களால் எந்த பயனும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஆளாகி விடாமல் உடனே மனம் திரும்புவோம். ஒரு மனிதன் கூட இந்த கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் மனம் திரும்ப வேண்டும். அதுவே சிறந்தது. எல்லோரும் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் அவர் மன்னிக்கிறதற்கு கிருபை பெருத்தவராயிருக்கிறார். மன்னிப்பு கிடைக்கும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானத்தை அடையலாம். மனம் திரும்பாமல் இருந்து அழிந்து போக வேண்டாம். வாழ்க்கை ஒரு முறை. மனம் திரும்பி நான் வாழ்க்கையின் பொருளை
ஒரு நம் வாழ்க்கையை மீட்டுக் கொள்வோம். அழிவுக்கு நேராக போய் அழிந்து போகாமல். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைகள், நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சம்பவம் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியமா இருக்கிறது. கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்ததும் அது அப்படியே நிறைவேறிய காலமுமாய் இது இருக்கிறது. இந்த வரலாற்றை நாம் இன்று படிக்க வேண்டிய அவசியம் என்ன? கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்படி ஜனங்களை வழிநடத்த விரும்புகிறார்? அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய குணம் என்ன? அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது? அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? போன்ற காரியங்களை கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வேத தியானம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தரை புரிந்து கொண்டால்தான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எந்த தேசத்திற்கு சென்றாலும் அந்த தேசத்தின் சட்டதிட்டங்களை அறிந்து அந்த தேசத்தின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அந்த தேசத்திற்கு சென்று அங்கிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல், சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் நம் விருப்பப்படி நாம் வாழ்ந்தால் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம், தண்டனைக்குள்ளாகும். அது போலதான் பரலோகமும் கர்த்தருடைய ராஜ்யமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சர்வமும் அங்கு நிறைவேறுகிறது. மிக துல்லியமாக கர்த்தருடைய விருப்பங்கள் முழுமையாய் நிறைவேறும் இடம் பரலோகமாய் இருக்கிறது. இதை நாம் பரமண்டல சித்தத்தில் சொல்லுகிறோம். பரமண்டலத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படட்டும் என்று. அவருடைய சித்தம் என்றால் அவருடைய விருப்பம், அவருடைய சட்டதிட்டங்கள் என்று பொருள். கர்த்தருடைய சட்டதிட்டங்கள் பரலோகத்தில் செயல்படுகிறது. அதே போல பூமியிலும் செயல்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அப்படி என்றால் நாம் அந்த சட்டதிட்டங்களை அறிந்து கொண்டால்தான் நாம் கீழ்ப்படிந்து நடக்க முடியும், பரலோகத்திலும் சென்று கீழ்ப்படிய முடியும். அதனால் வேத வசனங்கள் இதை நமக்கு போதிக்கிறது. இந்த வேத பகுதியானது இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த போது, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி வந்தது, அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தர் கொடுத்தார், அவர்கள் மனம் திரும்பவே மாட்டோம் என்ற முடிவு நிலையில் வந்த போது, உச்சக்கட்ட பாவத்திற்கு வந்து அவர்கள் திருந்தவே மாட்டேன் என்று சொன்னபோது அவர்கள் இருதயம் இனி மாறாது என்ற நிலைக்கு வந்த பின்பு அவர்களை கர்த்தர் அழித்து போடுகிறார். இனி அவர்கள் உயிரோடு இருந்து அடுத்த சந்ததியையும் கெடுக்காதபடிக்கு புதிய சந்ததியையாவது அவர்களின் பிள்ளைகளையாவது பரிசுத்தமாய் காக்கும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். இந்த சம்பவம் 2500 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் நடந்தது. இதை நாம் தியானிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த பயம் நமக்குள் வரும். உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு மட்டுமே பயந்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற எச்சரிக்கை உணர்வு வரும். அந்த பயம் என்பது ஒரு உணர்வு, பரிசுத்த பயம். அது எல்லா மனிதருக்கும் தேவை. அது கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அதற்காக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்கிறோம். நாம் இதை கவனிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேலர்களுக்கு வந்தது. இடது புறமாக வேட்டும் வலது புறமாக வேட்டும் கர்த்தருடைய பட்டயம் அங்கு அனுப்பப்பட்டது. இப்படி கர்த்தர் பட்டயத்தினால் அவர்களை வெட்டினார் என்று. அப்படி என்றால் பட்டயம் என்றால் மிகப்பெரிய யுத்தத்தில் பயன்படுத்தும் வாள் என்று சொல்லுகிறோம். அதாவது இந்த பட்டயம், வாள் என்று சொல்லும் போது இதனுடைய பொருள் என்ன என்றால், ஆவிக்குரிய பொருள், கர்த்தருடைய தேவ தூதர்கள் பட்டயத்தை எடுத்து வந்து வெட்டினால் அது சாதாரணமாக மனிதர் வெட்டி ரத்தம் இறப்பது அப்படி அல்ல. கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும். இதெல்லாம் தேவதூதர்கள் கர்த்தருடைய பட்டயத்தை அடிக்கும் போது நடக்கக்கூடிய காரியங்கள். அவர்கள் பூமியில் அந்த பட்டயத்தை பட்டாலே போதும், நிலநடுக்கம் வரும். இப்படிப்பட்ட பட்டயம் என்பது கர்த்தருடைய நியாயத்திற்கு. அது லேசாக துணிப்பட்டால் போதும், அவ்வளவுதான். ஒரு இனமே அழிந்து போகிறது, கூட்டமான ஜனங்கள் இறந்து போகிறார்கள். இதுதான் கர்த்தருடைய பட்டயத்தின் வலிமை, கர்த்தருடைய நியாயத்திற்கு என்று கூறும். இப்படியாக இஸ்ரவேலருக்கு வந்தது. இதை குறித்து கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பை குறித்து இந்த வேதப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பயபக்தியோடு இதை கற்றுக்கொண்டு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் மிகவும் நல்லவர்.
கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற எச்சரிப்பை நமக்கு உணர்த்தும் வேத பகுதியாக இந்த வேத பகுதி இருக்கிறது. கர்த்தருக்கு அடங்காமல் நாம் இருந்தால் என்ன நமக்கு நிலைமை என்பதையும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத துன்மார்க்கர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அகம்பாவமாக திமிராக நடக்கிறவர்களுடைய நிலை என்னவாகும் என்ற உணர்வையும் அறிதலையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுவுக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் ராஜாவின், அதாவது கர்த்தர் இஸ்ரவேலரை அழிக்கும்படியாக பாபிலோன் ராஜாவை அனுப்புகிறார். அதாவது கர்த்தருடைய சுபாவத்தை இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளலாம். தம்முடைய ஜனங்களை அவர் போற்றி பாதுகாக்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், தீமையெல்லாம் விலக்கி தம்முடைய பாதுகாப்பை கொடுத்து தம்முடைய கட்டளைகளையும் கொடுத்து கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் மூலம் எந்த தீமையும் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்கிறார். மற்ற மனிதர்கள், மற்ற பொல்லாத ஆவிகள் எதுவும் அவர்களை தொடக்கூடாது, தொடாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனால் அவர்கள் அடங்காமல் முற்றிலும் மனம் திரும்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாவிகளாய் மாறிவிட்டார்கள் என்றால், அப்படித்தான் மாறி இருந்தார்கள் இஸ்ரவேல் தேசத்தில் 2500 வருடங்களுக்கு முன்பாக. அப்படி அவர்கள் இருந்ததை நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுடைய பாதுகாப்பை விலக்கிவிட்டார். கர்த்தர் பாதுகாத்து வந்தார் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வழி நடத்துகிறோம் என்கிறோமோ அதை தான் கர்த்தரும் செய்கிறார். இதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் எப்படி நம் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம். சிறு பிள்ளைகளை நாம் மிகவும் அதிகமாய் பாதுகாப்புடன் வழி நடத்துவோம். சொன்னதையெல்லாம் கேட்டு செய்யும் பிள்ளைகள் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக மீற தொடங்கும். கொஞ்சம் வளர்ந்து 18 வயது 17 வயது என்று ஆகும்போது அவர்களுடைய மீறுதல் எப்படி இருக்கும்? முற்றிலுமாக இருக்கும். ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியாத நிலைமையில் எல்லாவற்றிலும் முற்றிலும் எதிர்த்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நம்முடைய முடிவு என்னவா இருக்கும்? நம்முடைய மாற்றம் எப்படி இருக்கும்? விட்டு விடுவோம். எங்கே போய் என்ன செய்ய வேண்டுமோ செய், நீ பட்டு திருந்தி வா என்று சொல்லுவோம். இது வழக்கம். பெரியோர்கள் அடங்காத பிள்ளைகளை பெற்றோர்கள் இப்படிதான் நடத்துவார்கள். ஒரு சில தவறுகள் அவர்கள் செய்யும் பொழுது அது நிமித்தம் அவர்களுக்கு துன்பம் வந்து அதனால் சில பாதிப்புகள், சின்ன நஷ்டங்கள், காயங்கள் போன்ற காரியங்கள் ஏற்படும் போது அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது அவர்கள் திருந்துவார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். திருந்தாமல் அப்படியே இருக்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் விட்டு விடுவார்கள். இனி அவர்களோடு போராடி நம்மால் என்ன செய்யும்? அவர்கள் பேரன் அவ்வளவுதான், விட்டு விடுவார்கள். உன் இன்ப துன்பங்களை நீயே பார்த்துக்கொள் என்று விலகி விட வேண்டியதுதான் பெரியவர்கள். மிக வயது அதிகமாக ஆக பிள்ளைகள் அப்படி போனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படும். பெற்றோர்கள் கண்டிக்கலாம், சொல்லலாம், கேட்கலாம். அடங்கவே இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் என்றுதான் விலகி போவார்கள். இது வழக்கம், பொதுவாக நடக்கிற காரியம். அதே போலதான் கர்த்தர் போலதான் நாமும் செயல்படுகிறோம். அவர் சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கிறது, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. அப்படி இருக்க கர்த்தரும் அப்படியாக இஸ்ரவேலரை அழிக்கிறார். இந்த செய்தியில் கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலுவுக்கு, இந்த சம்பவத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேலுவை பார்த்து, நான் பாபிலோன் ராஜாவிடம் இவர்களை ஒப்புவிக்கிறேன். எப்படி அடங்காத பிள்ளைகளை நாம் விட்டு விடுகிறோமோ, நாம் பாதுகாப்பதை விட்டு விட்டால் அந்த அந்நியர்கள் வந்து அந்த பிள்ளைகளை துன்பப்படுத்துவார்கள். வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது தனிப்பட்ட முறையில் நம் பிள்ளைகள் அவர்களோடு போராடும் போது அந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள். அப்பொழுதே திருந்துவார்கள். அது போல கர்த்தரும் பாபிலோன் ராஜாவின் இடத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டார். தம்முடைய பாதுகாப்பை விலக்கி விட்டார். இவர்கள் செய்த பாவம். இன்னொரு பரிமாணமும் இதற்கு உண்டு. அதாவது ஒரு தனி மனிதனாய் இருந்தாலும் சரி, ஒரு தேசமாய் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாய் இருந்தாலும் சரி, மனிதர்கள் பொதுவாக பொல்லாத ஆவிகளுக்கு இச்சையோடு பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுப்பது, பெருமை என்ற துர்க்குணத்தை வைத்துக் கொண்டு, இச்சை என்ற துர்க்குணத்தை வைத்துக் கொண்டு அதற்காக தங்கள் இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய பெருமைக்காக பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து செய்யக்கூடாத செயல்களை செய்வது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவது, பெருமை பேசுவது, நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா என்று பேசிக் கொண்டிருப்பது. இப்படி செய்யும் போது இதுதான் பாவத்தின் தொடக்க நிலை. இப்படியாக ஒரு மனிதன் எந்த பாவம் செய்தாலும், பொய் பேசினாலும், திருடினாலும், பிறரை கொலை செய்தாலும், பிறர் உயிரை அழித்தாலும், என்ன தவறு செய்தாலும்
அது வளர்ந்து கொண்டே போய் முற்றிலும் மிகப்பெரிய தவறாக அவர்களிடத்தில் வந்து நிற்கும் போது கர்த்தர் நியாய தீர்ப்பை தருவார். அப்படி என்றால் அந்த நிலையானது பாவம் செய்ய தொடங்கும் போது, அந்த மனிதன் பாவம் செய்ய தொடங்கும் போது அவன் செய்ய தொடங்கிவிட்டானால் அந்த பாவத்திற்குரிய பொல்லாத இருளின் கிரியைகள் அவனுக்குள் வந்துவிடும். இருளின் காற்று அவனுக்குள் வந்துவிடும். அது உள்ளே வந்ததும் அந்த பொல்லாத இருளின் காற்றுக்கு கர்த்தர் ஆளுகை செய்ய விட்டு விடுவார். பாபிலோனின் வலு சர்ப்பத்திடம் கர்த்தர் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். காரணம், இவர்கள் வலு சர்ப்பத்தின் அந்த கிரியைகளுக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். இவர்கள் எல்லா பாவத்தையும் செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள், பரிசுத்தவான்களை கொன்றார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அப்பொழுது நடந்த அக்கிரமங்கள் இது. அக்கிரமம் மிகுதியாய் இருந்தது. தேசத்தில் ஏழைகள் பாதுகாக்கப்படவில்லை, எளியவர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை. கொடுமை கொடுமை என்று மகா அக்கிரமமாய் வாழ்ந்தார்கள், பெருமையாய் வாழ்ந்தார்கள். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. இது எல்லாமே அந்த பொல்லாத இருளின் செயல்கள். அதை அந்த பாவத்தை இவர்கள் செய்ததினால் அதே பொல்லாத இருளின் கிரியைகளிடத்தில் கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். இப்படிதான் நடக்கிறது. இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சிறு ஓமையை பார்ப்போம். ஒரு பள்ளி இருக்கிறது. அதில் வகுப்பறையில் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் இருக்கிறார், பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் படித்துக் கொண்டு பாடத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு மாணவன் மட்டும் பக்கத்தில் இருக்கும் ஒரு மாணவன் சொல்லுகிறான், நீ இதை செய் அதை செய் என்று ஏதாவது பேசிக் கொண்டு ஏதோ செய்ய சொல்லுகிறான், தவறு செய்ய சொல்லுகிறான். ஒரு திருட சொல்லுகிறான், அடுத்த மாணவனிடமிருந்து ஒரு பேனாவையோ பென்சிலையோ எடுக்க சொல்லுகிறான், ஏதோ திருட சொல்லுகிறான். அவன் பேச்சை கேட்டு இவன் தவறு செய்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான், திருடுகிறான், ஏதாவது தவறு செய்து கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து ஆசிரியர் கண்டிக்கிறார், பல நாட்களாக கண்டிக்கிறார், இப்படி செய்யாதே செய்யாதே என்று. அவன் கேட்டபாடில்லை, அவன் தவறு செய்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்வார், அப்படியே விட்டு விட மாட்டார். கொஞ்ச நாள் பார்ப்பார். அதன் பின்பு இந்த மாணவனை அழைத்து ஏன் இப்படி செய்கிறாய் என்று கண்டித்து கேட்பார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் பக்கத்தில் இருக்கிற மாணவன் அவன்தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் இப்படி செய்யும்படி என்று சொல்லுவான். அப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்வார், அவன் சொல்லிக் கொடுத்தான், உனக்கு எங்கே போனது அறிவு, நீ ஏன் கேட்டாய் என்று சொல்லிக் கொடுத்தவனுக்கும் தண்டனை உண்டு, கேட்டு செயல்பட்டவனுக்கும் தண்டனை உண்டு. இருவரும் சேர்ந்து வெளியே போங்கள் என்று சொல்லுவார். இது வழக்கமாய் வகுப்பறையில் நடக்கிற காரியங்கள். அவன் சொல்லிக் கொடுத்தான், அவனும் வெளியே போக வேண்டும், கேட்டது நீயும் வெளியே போக வேண்டும். இதனால் அந்த பொல்லாதவனிடத்தில் இவன் ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். இருவரும் வகுப்பறையில் வெளியே நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை வருகிறது. இப்படிதான் கர்த்தரும் நியாயம் தீர்க்கிறார். மனிதன் பொல்லாத இருளின் கிரியைகளின் பேச்சை கேட்டு பாவம் செய்யும் பொழுது பொல்லாத ஆவிகள் மனிதனிடத்தில் பேசும். இது நம்முடைய மனநிலையோடு தொடர்பு கொள்ளும். நம் காதில் குரல் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நம் மனதோடு போதிக்கும். இப்படி என்றால் நீ இதை செய்து பார்க்கலாமே, நமக்குள் எண்ணம் தோன்றும். நாம் நினைக்கிறோம், நம்மில் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் நம்முடையது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அல்ல. நம் மனதில் தோன்றுகிற எண்ணம், நம் மனதில் தோன்றுகிற எண்ணங்களும் உண்டு. கர்த்தர் தரும் தேவ தூதர்கள் மூலமாக கர்த்தர் நேரடியாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் வரும், அதுவும் செயல்படும். பொல்லாத மனிதர்களுக்கு பொல்லாத ஆவிகள் சொல்லும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மனதிற்கு வரும், நேரடியாக அது மூளைக்கு செல்லும். இது விஞ்ஞான பூர்வமான உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்நிய பாஷை என்று பேச வைத்து அதை ஆராய்ந்து பார்த்து அந்நிய பாஷை பேசும்போது வானத்திலிருந்து ஒளிக்கதிர்கள் அந்த மனிதனின் மூளைக்குள் நுழைகிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் இன்றைய விஞ்ஞானிகள். இது சத்தியமான உண்மையாயிற்று, நிரூபிக்கப்பட்ட உண்மை. நாம் ஜெபிக்கும் போதும் நம் கர்த்தரோடு நாம் ஐக்கியமாகும் போதும் வானத்திலிருந்து ஒளி கதிர்கள் நமக்குள் பிரவேசிப்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதே போல பாவத்துக்கும் உண்டு. பொல்லாத ஆவிகளும் நம் மனதோடு, அதாவது பாவிகளுக்கு பொல்லாத ஆவிகள் பேசும், பரிசுத்தவான்களோடு கர்த்தர் பேசுவார்.
எல்லோரோடும் பேச கர்த்தராலும் முடியும், பொல்லாத ஆவிகளாலும் முடியும். பொல்லாத ஆவிகள் நாம் அந்த சிந்தனையில் இருக்கும்போது அந்த ஆவிகள் நம்மோடு பேசும். இதை இப்படி செய், அதை அப்படி செய், அது இப்படி, இது அப்படி என்று நம்மை நம் நினைவுகள் நமக்கு வருவதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அது பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்படுவது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் இப்படிதான். அவர்களை பல பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்வதினால் அவர்கள் மனம் நிதானம் இல்லாமல் தங்கள் சுய ஞானத்தை இழந்து பொல்லாத ஆவியின் அந்த ஆவிகளுக்கு பொல்லாதவனுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் முழுமையாக. அவர்களை தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய பாதிப்பு. அதனால்தான் சரீர பாதிப்பா என்றால், சரீரத்தினால் பாதிக்கப்பட்டது என்றால் மருந்து மாத்திரைகள் கொடுத்து மருத்துவர்களால் குணப்படுத்த முடியும். மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தை மருத்துவர்களால் குணப்படுத்த முடிவதில்லை என்றால் அதற்கு காரணம் இதுதான். இது அவர்களுடைய ஆவிக்குரிய பிரச்சனை. இப்படி மனிதர்கள் பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு பாவம் செய்யும் பொழுது, இப்படி மனிதர்கள் பொல்லாதவனின் பேச்சை கேட்டு, பொல்லாத இருளின் கிரியைகளின் பேச்சை கேட்டு பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த பொல்லாத இருளுக்கே ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதனால் பாபிலோன் ராஜா அந்த மனிதன் கர்த்தரை அறியாத மனிதன் மட்டுமல்ல, கொடூரமாய் பயங்கரமாய் கொலை செய்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எருசலேம் நகரத்தை எரிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்திருக்க முடியும்? சாந்த குணம் உள்ள நல்ல மனிதனால் இப்படி செய்ய முடியுமா? யோசித்து பார்ப்போம். இப்படியாக பாபிலோன் ராஜா எருசலேமுக்குள் வரப்போகிறார் என்று கர்த்தர் எசேக்கியாவிடம் சொல்லுகிறார். அவரிடம் ஒப்பு கொடுத்ததினார், பாபிலோனின் ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்ததினார். இதை முன்கூட்டியே எசேக்கியாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொல் என்று இஸ்ரவேலன். அதற்கு முன்பாக அந்த ராஜா வருவதற்கு 2 வழிகளை நீ குறித்துவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வழியை குறிக்க சொல்லுகிறார். இதுல ஒரு காரியம் இருக்கிறது. பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். ஒரு வழி ரப்பா எனும் பட்டணத்தை நோக்கியும், இன்னொரு வழி எருசலேமுக்கு வரும் வழியாகவும், இன்னொரு வழி எருசலேமை நோக்கி வரும் வழியாகவும் 2 வழிகளை குறித்துவை என்று சொல்லுகிறார். அதாவது இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக இன்னொரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கர்த்தர் எசேக்கியாவை இடதுபுறம் வலதுபுறம் படுத்திருக்க சொல்லியிருந்தார். யூதர்களுக்காக 40 நாட்களும் இஸ்ரவேலர்களுக்காக 390 நாட்களும் படுத்திருக்கும்படி சொல்லியிருந்தார். அப்பொழுது இந்த எருசலேம் நகரத்திற்கு பதிலாக செங்கலை வைத்து, இருப்பு சட்டியை வைத்து ஒரு உவமையாக செய்து காட்டு என்று சொல்லியிருந்தார். அதில் பாபிலோன் ராஜா வருவதை குறிக்க சொல்லுகிறார். அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில், அந்த செயல்முறையில் குறிக்க சொல்லுகிறார். செங்கலுக்கு நேராக அந்த செங்கலில் அவர் வைத்து படுத்திருக்கிற இடத்தில் குறித்துக்கொள். ரஃபாவுக்கு எதிராகவும் எருசலேமுக்கு எதிராகவும் பாபிலோன் ராஜா பட்டயத்தோடு வருவதாக நீ அதை குறித்து வை, அந்த வழிகளை குறித்து வை என்று கர்த்தர் சொல்கிறார். 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். 2 பட்டயம் வரும். 2ம் ஒரே தேசத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள், அது பட்டணத்திற்கு போகும் வழியின் முனையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக ஒரு இடத்தை அதில் குறித்து வை என்று சொல்லுகிறார். குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்தில் குறித்து வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா எங்கு குறிக்கிறாரோ அந்த இடத்தில் தான் பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரும். அம்மோன் புத்திரரின் பட்டணம் ரஃபா என்பது அந்த இடத்துக்கு விரோதமாக வருவதற்காகவும், யூதாவின் பட்டணமாகிய எருசலேமுக்கு விரோதமாக வருவதற்காகவும் 2 பட்டணங்களுக்கு நேராக வரும்படி குறித்துவை என்று சொல்கிறார். பாபிலோன் ராஜா 2 வழி முனைகளின் நடுவே 2 பாதைகள் சேரும் இடத்தில் நின்று குறிப்பார்ப்பான். அந்த ராஜா குறிப்பார்ப்பான், எந்த பக்கம் போவது வருவது என்று குறிப்பார்ப்பான். அவன் எப்படி பார்ப்பான் என்றால், நிமித்தம் பார்ப்பதற்காக நிற்பான். நிமித்தம் பார்ப்பது என்றால் சகுனம் பார்ப்பது. இங்க நின்று கொண்டு நல்ல சகுனம் வருகிறதா, கெட்ட சகுனம் வருகிறதா என்று பார்ப்பார்கள். காக்கா கத்துவது, பள்ளி கத்துவது, பூனை குறுக்கே செல்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் சகுனம் பார்ப்பது என்று சொல்வார்கள். இப்படி அந்த ராஜா சகுனம் பார்ப்பான், நிமித்தம் பார்ப்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி, விக்கிரகங்களிடம் கேட்பானாம் எந்த பக்கம் போவது என்று.
ஈரலால் குறிப்பார்ப்பான். மிருகங்களின் ஈரல் என்ற சரீரத்தின் பகுதி இருக்கும். அதை வைத்து குறிப்பார்ப்பானாம். இப்படியாக அந்த ராஜா பார்ப்பான். இப்படி சகுனம் பார்ப்பது, குறிப்பார்ப்பது இதையெல்லாம் அவன் பார்த்துதான் அங்கு வருவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முழுக்க முழுக்க பொல்லாதவனின் ஆளுகை, பொல்லாதவன் செய்கிற செயல்கள், பொல்லாத இருளின் காரியங்கள், இதையெல்லாம் இந்த ராஜா செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எருசலேமை, யூதேயா தேசத்தை தாக்குவதற்கு அந்த ராஜா சில ஏற்பாடுகளை செய்வான். அதாவது மதிலின் வாசல்களை இடிப்பதற்கு எந்திரங்களை வைத்து, அதாவது இந்த காலத்தில் ஜேசிபி, ஹிட்டாச்சி என்ற பொருட்களை பயன்படுத்துவது போல அது இடித்து தள்ளும் சுவற்றை எல்லாம், கதவுகளை எல்லாம். அது போல அந்த காலத்தில் வைத்திருந்த எந்திரங்கள், மிஷினரிஸ், இதையெல்லாம் வைத்து நாம் ஆயத்தப்படுத்தி தலைவர்களை நியமிப்பதற்கும், அதாவது இந்த யுத்தத்தை நடத்துவதற்கு, இப்படிப்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யார் யாரெல்லாம் எங்கு நின்று எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று தலைவர்களை நியமித்து வைத்திருக்கும். அழிக்கும்படி ஆர்ப்பரிப்பார்களாம், கத்தி கொண்டே போய் எல்லாரையும் கொல்லுவார்களாம். சங்கரிக்கும்படி ஆர்ப்பரிக்கிற கூட்டம் என்று ஒன்று இருக்குமாம், சத்தம் கொடுப்பதற்காக. சத்தம் கொடுத்து பயமுறுத்தி அவர்களை அழித்து விடுவது. கம்பீரமாய் சத்தம் விடுவதற்கும், வாசல்களை இடிக்கிற எந்திரங்களை வைப்பதற்கும், மண் மேடுகள், அதாவது அந்த மதில் சுவர் மேல் ஏறி போவதற்கு மண் மேடுகளை ஏற்படுத்தி, மண்ணை அள்ளி மேடுகளை ஏற்படுத்தி அதன் மேல் ஏறி மதில் சுவரை தாண்டி உள்ளே போவதற்கு ஏற்ற மண்மேடுகளை உண்டு பண்ணுகிற ஜனங்களையும் வைத்திருப்பானாம். கொத்தளங்களை கட்டுகிறதற்கும், அங்கு தங்கி இருந்து வேலை செய்வதற்கான ஆயத்தங்கள், ஜனங்கள் தங்குவதற்கு, யுத்த வீரர்கள் தங்குவதற்கு மதிலுக்கு வெளியே தங்கி இருந்துதான் இதையெல்லாம் முடித்துக் கொண்டு பின்பு உள்ளே செல்வார்கள். அதற்காக கொத்தளங்கள் போடுவதற்கும், மரங்களை வெட்டி கூடாரம் போல தங்கும் இடங்களை ஏற்படுத்துவதற்கும் ஜனங்களை வைத்திருப்பானாம். எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுக்கு வலதுபுறத்தில் இருக்கும். அவன் எப்பொழுதும் குறிக்கேட்டு கொண்டே வருவானாம். நிமித்தம் பார்ப்பது என்றால் சகுனம் பார்த்துதான் செய்வானாம். வலது பக்கத்தில் அவன் சகுனம் பார்ப்பானாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத இருளின் கிரியைகள், பொல்லாதவன் அவன் பக்கத்திலிருந்து வழி நடத்துவான். இஸ்ரவேலர்கள் கர்த்தரோடு வாழும்போது, கர்த்தருக்கு பிள்ளைகளாய் வாழும்போது சந்தோஷமாய் இருந்தார்கள். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு அடங்காமல் இருந்ததினால் பொல்லாதவனாலும் பொல்லாதவனின் அடியாட்களான தீமையான மனிதர்களிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள், அழித்து போடுகிறார்கள். அவனுடைய வலது புறத்திலே இருக்கும். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும். பாபிலோன் ராஜாவுக்கு எசேக்கியா ராஜா ஆணையிட்டு கொடுத்திருந்தார். நான் நேபுகாத்நேச்சார் ராஜா தான் சிதேக்கியாவை ராஜாவாக்கியது. ஆனால் உடன்படிக்கை செய்து அந்த ராஜாவோடு ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிவிட்டு பின்பு அந்த உடன்படிக்கை மீறி நடந்ததுதான் சிதேக்கியா செய்த தவறு. கர்த்தர் சொன்னதையும் கேட்காமல் மீறி நடந்தார். அதனால் சிதேக்கியா ராஜாவுக்கு இந்த நிலை வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் இவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து அந்த ராஜா இவனை பிடித்து விடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்யும் துரோகங்கள் வெளியரங்கமாகிறது, பலர் தெரிகிறது, பலருக்கும் தெரிவதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் பாவங்கள் வெளிவருகிறது. நீங்கள் தவறு செய்கிறீர்கள், அக்கிரமம் செய்கிறீர்கள், பாவம் செய்கிறீர்கள், மறைவாய் இருக்கவில்லை, எல்லாம் வெளிப்படையாக தெரிய தொடங்குகிறது. அதனால் இந்த தண்டனை வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோரும் கெட்டு போவார்கள் அல்லவா? நீங்கள் செய்த பாவம் உங்களோடு போகாமல் எல்லோருக்கும் தெரிந்து அதனால் எல்லோரும் பாவிகளாகி அது மிகப்பெரிய தீமையை கொண்டு வரும். அதாவது தீய காரியங்கள் ஒரு இடத்தில் நடந்தால் அதை பரப்பக்கூடாது. நன்மையான காரியங்களை வெளிப்படுத்தும் போது அது மேலும் பரவும். தீய காரியங்கள் நடக்கும் போது அதை வெளிப்படுத்தாமல் மறைப்பதே நல்லது. அதனால் மற்ற இன்னும் பல காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிவதினால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் ராஜா பாபிலோன் ராஜா இஸ்ரவேலரை பிடித்துக் கொண்டு போவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேல் ஐயா மூலமாக சிதேக்கியா ராஜாவுக்கு, இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, இஸ்ரவேலின் அதிபதி நீ, துன்மார்க்க நீ, தீயவன் நீ, கர்த்தரிடத்தில் பக்தி இல்லாதவன்,
இப்படிப்பட்டவனான உனக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. உன் அக்கிரமத்திற்கு முடிவு வரக்கூடிய அந்த நாள் வந்து விட்டது. உன் தலையில் இருக்கிற பாகையை கழற்றி போடு. உன் பாகையை கழற்றி போடு. தலைப்பாகை வைத்திருப்பார்கள், கேப் வைத்திருப்பார்கள், அதை கழற்றி போடு. உன் கிரீடத்தை எடுத்து போடு. அது இனி முன் போல் இராது. முன் போல அது இனிமேல் அப்படி இருக்காது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வரும் வரைக்கும் அது இல்லாதிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவம் நடந்து சுமார் 400 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். குழந்தையாக பிறந்து இஸ்ரவேலுக்கு வருகிறார். இப்படியாக அது வரும் வரைக்கும் இப்படி நடக்கும் என்று கர்த்தர் முன்கூட்டியே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். இந்த ராஜ்யபாரம் அவருக்கே நான் கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் எசேக்கியேலிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரர்களையும் அவர்கள் நிபந்தனைகளையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், கர்த்தர் அறிவிருக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் தீமையான காரியங்களை செய்திருந்தார். அதாவது பாபிலோன் ராஜாவினால் அடிக்கப்பட்டு வெட்டப்பட்டு அழிக்கப்பட போகிற அந்த ஜனங்கள். அக்கிரமத்திற்கு முடிவு வரும் நாள் வந்துவிட்டது. உங்களுக்கு தண்டனை அனுபவிக்கும் நாள் வந்துவிட்டது. இவ்வளவு காலம் நீங்கள் திருந்தாமல் செய்த அக்கிரமத்திற்கு பலனை பெறும் நாள் வந்துவிட்டது. பாபிலோன் ராஜா வந்து உங்களை எல்லோரையும் அழிக்கப் போகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். துன்மார்க்கரின் கையில் நீ விழும்படிக்கு, தீயவர்களின் கையில் நீ ஒப்படைக்கும்படிக்கு பட்டயம் உன்னை வெட்டப் போகிறது. ஆனால் இந்த பட்டயம் எப்பொழுது உருவப்பட்டது? அப்படி என்றால் கர்த்தருடைய பட்டயம் உருவப்பட்டது என்றால் மனிதன் பாவம் செய்யும் போது கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை உருவுகிறார். இவர்கள் எப்பொழுது இந்த பாவத்தை செய்தார்களோ, அதாவது நிமித்தம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, சகுனம் பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் செய்யும் போது கர்த்தர் பட்டயத்தை உருவுகிறார். இவர்கள் அந்த பாவத்தை செய்து முடிக்கும் போது அந்த பட்டயத்தை அனுப்பி விடுகிறார், அவர்களை அழிக்க முடியாது. பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது. அது வெட்டவே சங்கரிக்க உருவப்பட்டது. வெட்டவும் சங்கரிக்கவும் அது துலக்கப்பட்டதா இருக்கிறது. பல பலவென்று பயங்கரமான பட்டயம் வருகிறது என்று கர்த்தர் கோபமாக சொல்லுகிறார். நீ திரும்பி எதிர்த்து பாபிலோனை சண்டை போடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் ராஜா வரும்பொழுது அந்த ராஜா வந்து கர்த்தரே அந்த ராஜாவை அனுப்புவதனால் பாபிலோன் ராஜா அழித்து முடித்து மீதியானவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்போது அவர்களோடு போய்விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்த்து யுத்தம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த தவறுக்கு நான் அனுமதித்து விட்டேன் தண்டனையை. நீ எதிர்த்து யுத்தம் செய்தால் இன்னும் அழிந்து போவாய், செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன்னுடைய ஜென்ம தேசத்திலே, உன்னுடைய சுய தேசத்திலே நீ நியாயம் தீர்க்கப்படுகிறாய். நீ செய்த பாவத்திற்கு நீ நியாய தீர்ப்பை இங்கேயே பெற வேண்டும் இஸ்ரவேல் தேசத்திலே என்று கர்த்தர் சொல்கிறார். என் கோபத்தை உன்மேல் நான் ஊற்றுவேன். என் கோபத்தின் உக்கிரமான கோபத்தின் அக்கினியை உன்மேல் ஊற்றுவேன். அக்கினியை என்று சொல்லிவிட்டார். எருசலேம் நகரமும் தேவாலயமும் அக்கினியினால் எரிக்கப்பட்டது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் நேபுகாத்நேச்சராக செய்கிறார். இவர் ஒரு வேலையாள் போல, கர்த்தருடைய வேலையாளாக தான் அந்த ராஜா செயல்படுகிறார். மிருக குணம் உள்ளவர்களும் அழிப்பதில் திறமை உள்ளவர்களுமான பொல்லாத மனிதர்களிடம் நான் உன்னை ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மிக மிக கொடிய மனிதர்களிடம் நீ ஒப்பு கொடுக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அக்கினிக்கு இரையாவாய். நீ வந்து அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவாய். எருசலேம் நகரம் சுட்டெரிக்கப்பட போகிறது. உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும். ரத்தம் சிந்துகள் உண்டாகும். பட்டயம் வந்து அநேகரை கொலை செய்து விடுவார்கள். நீ இனி நினைக்கப்படுவதில்லை, கர்த்தராகிய நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கோபம் கொண்டு எருசலேமையும் யூதாவையும் யூதர்களை அழிக்கும் அந்த செயலை குறித்து கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இது நடப்பதற்கு முன்பே சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டிருந்தால் இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம்.
அல்லது குறைவாகவாவது நடந்திருக்கும். எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அவர்கள் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அக்கிரமம் செய்து கொண்டே இருந்ததினால் கர்த்தர் சொன்னதை எல்லாம் செய்தார். இது எச்சரிப்பாக தான் முன்கூட்டியே சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் திருந்தவில்லை. கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் போது அதுவரை பாவம் செய்து கொண்டிருந்தால் கூட கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே என்று கர்த்தர் நம்மிடம் பேசுகிறார். வசனத்தின் மூலமாக, செய்தியின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக நம்மோடு பேசும்போது கேட்டவுடன் நம்மிடத்தில் தவறு இருக்கும் என்று தெரிந்தால் உடனே திருந்தி விட்டால் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நான் அப்படிதான் செய்வேன், யார் என்ன சொன்னால் என்ன என்று செய்து கொண்டே இருந்தால் நம் அழிவை நாமே வரவேற்பது போல் ஆகும். மனம் திரும்புதல் நல்ல குணம். ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதம் மனம் திரும்புதல். மனம் திரும்புவோம். கர்த்தர் அன்பானவர்தான். அன்பின் ஒரு வெளிப்பாடு கோபமும் கூட. அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். நீதியின்படி நியாயம் தீர்க்கவும் தவற மாட்டார். அதையும் மறந்துவிடக் கூடாது. எச்சரிப்படைவோம், மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நல்வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆபத்தை எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.